5 மணிக்கு ஆரம்பித்த பொதுக்கூட்டம், மிக நீண்ட நெடிய பொதுக்கூட்டம். இவ்வளவு நேரமும் அரங்கு நிறைந்தே இருக்கிறது. சற்று அமைதி குலைந்திருக்கிறது. இங்கே உறவுகள் எல்லாம் சொன்னார்களே, அன்பிற்கினிய மூத்தவர் ராவணகுமார் அவர்கள் சொன்னார்களே, அந்நிய பொருட்களின் மோகம் நம்மிடம் அதிகமாக வந்ததால் நோய்கள் நம்மிடம் தொற்றிக்கொண்டது. நீரிழிவு நோய் தொற்றியதன் காரணமாக 2 மணி நேரத்திற்கு மேல் ஒரு தமிழரால் ஒரே இடத்தில் அமர்ந்து இருக்க முடியவில்லை. ஏதாவது சிறிது உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும், கால்கள் மரத்து போய்விடக்கூடாது, சற்று நடமாடி விட்டு வர வேண்டும் என்ற சூழலிலும் இந்த இனத்திற்காக இந்த இன்னல்களை எல்லாம் பொறுத்து கொண்டு வெகு அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அருப்புக்கோட்டை வாழ் தாய் தமிழர் கட்சி உறவுகளுக்கு முதற்கண் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சமூகம் கடமைப்பட்டு இருக்கிறது. எனது அன்பிற்குரிய தமிழ் சமூகம் ஒரு மிகப்பெரிய கடமைப்பட்டு இருக்கிறது. சமீப காலத்தில் தமிழ் தேசியவாதிகளுடைய நோக்கங்களும் போக்குகளும் இந்த தமிழ் சமூகத்தை கட்டமைக்கும் விதமாக நேர்த்தியான கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. அதற்காக தமிழ் சமூகம் என் அன்பிற்கினிய ஐத்தான் பீமா பாண்டியன் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. ஆதரவாக எனது அருமை மாப்பிள்ளை சுதன் நேர்த்தியாக கூட்டத்தை நடத்துவதில் கைதேர்ந்தவன். அருப்புக்கோட்டையில் வந்து பார்க்கிறேன், பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டு பேசி இருக்கிறேன். ஆனால் அருப்புக்கோட்டையினுடைய இந்த அரங்கு நிறைந்த கூட்டம் இப்பொழுது வரை அரங்கு நிறைந்ததாகவே இருக்கிறது. எப்படியடா மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் 3 மணி நேரம் ஆடாமல் அசையாமல் உட்கார வேண்டிய கட்டாயம் இருக்கும். இறங்கி போய்விட்டால் காணொலி காட்சிகள் பதிவாகிவிடும். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு ஒருவர் சிரித்து பேசினால் எனது பேச்சை பின்பாக நான் போட்டு பார்க்கும் பொழுது எனது அன்பு சகோதரன் கவிக்குமார் அவர்கள் எனது ஐத்தானோடு ஏதோ நக்கல் செய்து பேசுகிறார் என்று எண்ண தோன்றும். இதையெல்லாம் பொறுத்து கொண்டுதான் தலைவர்கள் மேடையில் இருந்து பேச முடியும். அப்படி இருக்கும் பொழுது அதே நேர்த்தியோடு மேடை இருப்பவர்கள் மட்டும் தலைவருக்கான தகுதியோடு இல்லை, கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாங்கள் தலைவர்களுக்கான தகுதி படைத்தவர்கள் என்று நேர்த்தியாக அமைதியாக ஆர்ப்பரிப்பில்லாமல் இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களை வெகு குறைவாகத்தான் இந்த மண்ணிலே பார்க்க வேண்டியிருக்கிறோம். எல்லோரும் பேசியதற்கு பிறகுதான் என்னுடைய தலைப்பு வேறு ஏதாவது கேட்டு வாங்கியிருக்கலாமா என்று தோன்றுகிறது. எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா? தேசிய இன விடுதலையும் தமிழர் எழுச்சியும். தேசிய இன விடுதலை கேட்டதற்காக சிறையில் இருந்து இன்று வரை விடுவிக்க முடியாமல் பிணையிலே வெளிவந்து உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவன். முதல் தகவல் அறிக்கை, இறுதி தகவல் அறிக்கை எல்லாம் எனக்கு கொடுத்தார்கள். அதிலே முதல் சாரம்சமாக இருந்தது இவன் இன விடுதலை கேட்டான் என்று. அதற்கு முன்பாக நான் இன விடுதலை கேட்டு பேசியதில்லை. அந்த வழக்கிற்கு பின்பாக இதுவரை மேடைகளில் இன விடுதலை கேட்காமல் நான் பேசியதே இல்லை. தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு பின்பாக மதிப்பிற்குரிய மூத்தவர் ஐயா வியனரசு அவர்கள் எப்படி சிக்கலை மாட்டி விட்டுருக்காரு பாருங்க. ஐயா அவருக்கு என்ன தெரியுமா தலைப்பு? தமிழரும் தன்னாட்சி உரிமையும். எனக்கு என்ன தெரியுமா தலைப்பு? தேசிய விடுதலையும் தமிழர் எழுச்சியும். இப்ப நான் விடுதலையை பத்தி பேசணும், அவர் தன்னாட்சியை பத்தி பேசணும். நான் விடுதலையை பேசி முடிக்கும் பொழுது தன்னாட்சிக்கான தேவையை பத்தி ஐயா பேசணும். ஒருவேளை ஐயா முன்னாடி பேசியிருந்தா தன்னாட்சியை மறுத்து போட்டு விடுதலையை பத்தி நான் பேசணும். எவ்வளவு சிக்கலான தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். எல்லோரும் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருவது, தமிழ் தேசிய கட்சிகளிடத்திலே பரவலாக பேசப்பட்டு வருவது என்ன தெரியுமா? 2009 பிறகாக தமிழ் விடுதலை பேசப்படுகிறது என்று பேசுகிறார். அதை நான் முற்றிலும் முழுவதுமாக மறுக்கிறேன். 2009 முன்பாக தமிழினம் விடுதலை கோரவில்லை என்று பேச்சு இருந்தது. ஈழத்தில் மட்டும்தான் தமிழர்கள் விடுதலை கேட்டார்கள். தமிழ்நாட்டிலே தமிழர்கள் விடுதலை கேட்கவில்லை. 2009 ஈழ அழிப்பு அந்த முள்ளிவாய்க்கால் போருக்கு பின்பாகத்தான் தமிழர்கள் இன எழுச்சி அடைந்தார்கள். தமிழர்கள் தனிநாடு கேட்டார்கள். தமிழர்கள் விடுதலை அடைய
கூடிய அத்தனை கூட்டங்களையும் போடுகிறார்கள், பேசுகிறார்கள் என்று தவறான ஒரு கண்ணோட்டம் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களிடத்தில் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும். 1938 மொழி போராட்டம் என்று ஒன்று தொடங்கியது. அதுதான் இன விடுதலைக்கான முதல் போராட்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மொழி போராட்டம் என்பது வெறும் மொழிக்கான போராட்டமாக அன்று இல்லை. அந்த மொழி போராட்டம் தொடங்கிய பொழுது தன்னெழுச்சியாக மொழி போராட்டத்தை தொடங்கிய மாணவர்கள், தன்னெழுச்சியாக அந்த மொழி போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள், தன்னெழுச்சியாக கலந்து கொண்ட பொதுமக்கள் எல்லோரும் தமிழ்நாடு தமிழருக்க என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முதலில் மொழிக்கான நாடு கேட்டவர்கள் தமிழர்கள். 1938 ஈழத் தமிழர்களுக்கு முன்பாகவே விடுதலையை கேட்டவர்கள் தமிழர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 1938 விடுதலை கேட்டாச்சா? அப்புறம் இன்னும் ஏண்டா விடுதலை வரல? அதுக்கப்புறம் ஈழத்தில் அவ்வளவு பெரிய போராட்டம், அவ்வளவு பெரிய நாசக்கார இன அழிப்பு அத்தனையும் நடந்து முடிந்தது. ஆனால் தமிழகத்திலே ஏன் எழுச்சி வரவில்லை என்று கேட்டால், இப்பொழுதுதான் எனது தலைப்பு பொருந்தி இருக்கிறது, தமிழர்களுடைய எழுச்சி என்ற தலைப்பில். 1938 மொழி போராட்டத்திலே தமிழ்நாடு தமிழர்களுக்கு என்று விடுதலையை நாங்கள் கேட்கிறோம். அந்த இடத்திலே ஒன்று கூடி செத்தவன் அழுதவன் போராடியவன் எல்லாம் தமிழன். தமிழ் சமூகத்தை சேராத, தமிழ் குடிகளை சேராத யாரும் மொழி போராட்டத்தில் ஈடுபட்டதாக வரலாறு இல்லை. ஆனால் மொழி போராட்டத்தை மலங்கடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மொழி போராட்டத்திலே கலந்து கொண்ட தலைவர்கள் 1938 சிறை செல்கிறார். கொஞ்சம் அமைதியா இருங்க. 1938 சிறைக்கு செல்கிறார்கள். சிறைக்கு சென்று வெளியே வந்த சில மாதங்களில் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கோஷங்கள் மறைக்கப்பட்டு, முழக்கங்கள் மறைக்கப்பட்டு, திராவிட நாடு திராவிடருக்கே என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. 1938 சூழ்ச்சி தொடங்குகிறது. அது ஏன் திராவிட நாடு திராவிடருக்கு என்று பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். திராவிட கழகம், அதை சார்ந்த தலைவர்கள் அடையாளமாக சிறைக்கு செல்லும் பொழுது, நீங்கள் ஓட்டிற்கு தமிழ்நாடு தமிழருக்கு என்று கேட்டு தொலைக்கிறீர்களே, இங்கே கன்னடர்கள் நாங்கள் இருக்கிறோம், இங்கே மலையாளிகள் நாங்கள் இருக்கிறோம், இங்கே தெலுங்கர்கள் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்று கேட்டு தொலைந்தால் நாங்கள் எல்லாம் எங்கே போவது என்று இதே ஈவராவிடத்திலும் அண்ணாதுரை இடத்திலும் கெஞ்சி கேட்கிறார்கள். பறந்து மனது படைத்தவர்கள் அல்லவா? ஈவேரா ஏதோ தமிழகத்தினுடைய தலைமகன் மாதிரியும், தமிழகத்தினுடைய மூத்த பிள்ளை மாதிரியும், தான் தமிழர் என்ற அடையாளத்தை என்னை மிஞ்சி ஒருவன் எடுத்துக்கொள்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்ற வகையிலும் அன்றைய கோரிக்கையை, தனிநாடு கேட்ட அந்த கோரிக்கையை தமிழ்நாடு தமிழருக்கே என்று அந்த இன எழுச்சி போராட்டத்தை திராவிட நாடு திராவிடருக்கே என்று மாற்றினார். இது ஒரு அறிவார்ந்த கூட்டம். இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு தர்றேன். திராவிட கழகம் எங்க காரைக்குடியிலிருந்து போன ஐயா சுபவி வரையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு அறிவார்ந்த கூட்டம். திராவிட கழகம் பகுத்தறிவு பேசுற கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டிருக்கான் பாருங்க. திராவிட நாடு திராவிடருக்கே. கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிறங்க. கேரள நாடு யாருக்கு? மலையாளிகளுக்கு. கன்னட நாடு யாருக்கு? கன்னடர்களுக்கு. தெலுங்கு நாடு யாருக்கு? தெலுங்கு தேசம் யாருக்கு? தெலுங்கர்களுக்கு. தமிழ்நாடு யாருக்கு? தமிழ்நாடு யாருக்கு? எந்த நாய் வந்து திராவிடருக்கு? தெலுங்கர்களுக்கு என்று ஒரு நாடு இருக்கிறது, கன்னடர்களுக்கு என்று ஒரு நாடு இருக்கிறது, மலையாளிகளுக்கு என்று ஒரு நாடு இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நாடு இருக்கும் பொழுது தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு என்று புறநானூறு அகநானூறு தொட்டு சொல்லிக் கொண்டு வரக்கூடிய காலமும் எங்களிடத்தில், அதற்கான அடையாளங்களும் அதற்கான பக்குவங்களும் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை, தமிழ்நாடு திராவிடருக்கு என்று சொல்லக்கூடிய தன்மையை இந்த திராவிடத்தினுடைய முக்கிய தலைவர்கள் அன்று கையில் எடுத்தார். சரி, அதையாவது தொடர்ச்சியாக கொண்டு வந்தியா? வரலாற்று ரீதியா ஒரு தேசம் படைக்கணும்னா என்ன செய்யணும்? வரலாற்று ரீதியா ஒரு தேசம் படைக்கணும்னா ஒரு தேசத்திற்கான அடையாளத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரே மொழியை பேசக்கூடியவர்கள், ஒரே பண்பாடை உடையவர்கள், ஒரே பழக்க வழக்கங்களை உடையவர்கள், ஒற்று போன பொருளாதார வளர்ச்சியை பெற்றவர்கள், ஒரே நிலப்பரப்பை கொண்டவர்கள் ஒரு நாடு என்று அடையாளப்படுத்திக் கொண்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது.
ஆனால் மலையாளிகள் எங்களுக்கான நாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம் என்று போனதற்கு பிறகு கன்னடர்களும் தெலுங்கர்களும் அவர்களுக்கான நாடுகளை அடைந்து கொள்ளும் போகிறது. தமிழ்நாடு என்னடா எல்லாரும் கூட்டி கொடுக்கறதுக்கு இங்க என்னடா இருக்கு? வர்றவன் போறவெல்லாம் மலையாளிகளுக்கு கூட்டி கொடு, தமிழ்நாட்டை கன்னடர்களுக்கு கூட்டி கொடு, தெலுங்கர்களுக்கு கூட்டி கொடுங்கிற பாணியில இந்த திராவிட கழகம் செயல்பட்டு திராவிட நாடு திராவிட இருக்கை என்று சொல்லியது. அதையும் நல்லா கேளுங்க. 1960 வரையும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. 1960களுக்கு முன்னால் 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும் பொழுது, நல்லா கவனிங்க, 1949 திராவிட கழகம் தொடங்கும் பொழுது கேட்ட கோரிக்கை என்ன தெரியுமா? திராவிட நாடு திராவிட இருக்கை. அதே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கும் பொழுது திராவிட நாடு திராவிட இருக்கை என்ற கோரிக்கையும் கைவிட்டது. கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா கேளுங்க, முக்கியமான கருத்து. ஏன்னா எப்போதுமே என்னுடைய பேச்சு தோணி இப்படி இருக்காது. தலைவர்கள்ட்ட கேளுங்க, நகைச்சுவையும் வேகமும் உங்களை ஆர்ப்பரிக்கிற வைக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். முதல் முறையா ஒரு கருத்தியல் ரீதியா உங்களுக்கு புரியும்படியா சொல்றதுக்காக பாடம் நடத்துற மாதிரி சொல்றேன். தயவு கூர்ந்து கேட்டுக்கிறங்க. ஏன்னா திராவிட நாடு திராவிட இருக்கை என்று சொல்லக்கூடிய அண்ணாதுரை அவர் சற்று சிந்தித்திருந்தால், நீங்கள் சொல்வது போல் அவர் அறிஞர் அண்ணாவாக இருந்திருந்தால், திராவிட நாடு கேட்டதிலே நான் தவறு சொல்லவில்லை. திராவிட நாடு நீங்கள் எப்படி கேட்டிருக்க வேண்டும்? தென் இந்தியாவை திராவிட நாடாக பிரித்து கொடு என்று கேட்டிருக்க வேண்டும். மலையாளிகளையும் கன்னடர்களையும் தெலுங்கர்களையும் இந்த தென் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக பிரித்து நீ திராவிட நாடு என்று பெயர் வைத்து எங்களை திராவிட நாடு என்று கொடுத்து விடு என்று கேட்டிருந்தால் கூட ஒரு அர்த்தமாக இருந்திருக்கும். ஏன்னா திராவிட இனம் சொல்ற இந்த 5-6 இனத்தை இணைச்சு கொடுத்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் அடையாளப்படுத்தி எங்களுக்கு திராவிட நாடு என்று ஏற்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து அண்ணாவிற்கு வந்தது? அவரைத்தான் நம்ம அறிஞர் அண்ணான்னு சொல்றோம். அதுல இன்னொரு சிக்கல் என்ன தெரியுமா? என்னைக்கு திமுக தேர்தலை சந்திக்குதோ அன்னைக்கே திராவிட நாடு கோரிக்கையை விட்டுருச்சு. அதுக்கு அடுத்து அவங்க முழக்கம் என்ன தெரியுமா? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. முடிச்சுட்டா, நாடுலாம் வேண்டாம், மத்தியில் நீ ஆளும் பொழுது நான் உன்னோட கூட்டா சேர்ந்து ஆண்டுக்கிறான். எப்படி? கனிமொழிக்கு, ராசாவுக்கு, இங்க ஏவா வேலுவுக்கு, டிஆர் பாலுக்கெல்லாம் பதவி வாங்கிட்டு வந்தாங்க இல்ல கூட்டணி. திமுகவினுடைய கூட்டணி தத்துவம் அவ்வளவுதான். கூட்டாட்சி தத்துவங்கிறது என்ன நினைக்கிறீங்க? இந்த மாநிலத்திற்கான, இந்த மக்களுக்கான, இந்த இனத்திற்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதா? இந்த மொழியை காத்து நிற்பதா? உண்மைதான், மொழியை காத்து நிற்கக்கூடியதுதான் திமுக. எந்த மொழியை? தன் மகள் கனிமொழியை காத்து நிற்பதற்காக நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்தை அமைத்தீர்கள். எங்கள் தாய்மொழியை காத்து நிற்பதற்கு எந்த நாயும் கூட்டாட்சி தத்துவத்தின்படி நீங்கள் நடக்கவில்லை. இவன் சுயாட்சி கேட்டான், முடிஞ்சு போச்சு. 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணை ஆண்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் 1960 கேட்ட சுயாட்சியை கூட இன்று வரை 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து பெற்றுத்தர முடியவில்லை என்று சொன்னால் இவர்கள் எதை நம்மிடம் இருந்து மடைமாற்றி இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணிப்பார். ஆரியத்திற்கு சற்றும் குறைவில்லாதவர்கள். தமிழ்நாட்டினுடைய இன எழுச்சியை இந்தியாவோடு சேர்ந்து மழுங்கடிப்பதற்காக ஒரு மிக பெரும் போராட்டமான இன எழுச்சி போராட்டத்தை வெறும் மொழி உணர்ச்சி போராட்டமாக சுருக்கி காட்டி அதன் மூலம் ஆட்சியை பிடித்தவர்கள் இவர்கள். அது ஒரு மிகப்பெரிய இன போராட்டம். ஆனால் இவன் ரொம்ப தெளிவா ஒரு மொழி போராட்டமாக சுருக்கும் வேலையை செய்தான். ஐயா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளையர்கள் ஆண்டுக்கு இருந்த பொழுது சென்னை மாகாணம் ஏன் பிரிச்சான்? சென்னை மாகாணம் என்பது ஒரு நிர்வாகத்திற்காக பிரித்தான். சென்னை மாகாணம் என்பது ஒரு நிர்வாக கட்டமைப்பிற்காக பிரித்தான். இந்த சென்னை மாகாணத்திலே அன்றைய தெலுங்கின மக்கள் இருந்தார்கள், அன்றைய கன்னட இன மக்கள் இருந்தார்கள், தமிழர்கள் இருந்தார்கள், மலையாளிகள் இருந்தார்கள். இவர்கள் அத்துணை பேரையும் இணைத்து சென்னை மாகாணம் என்று ஒன்று அமைத்து நிர்வாகத்திற்காக செயல்படுத்தினான். வெள்ளைக்காரன் ஆண்டு விட்டு வெளியே போய்விட்டான். சென்னை மாகாணம் என்பது துண்டு துண்டுகளாக பிரிக்கப்பட்டு மொழிவழி மாநிலங்களாக மாற்றப்பட்டது. கேரளாவை மலையாளிகளுக்கும், தெலுங்கு தேசத்திற்கு தெலுங்கையும், கன்னடர்களுக்கு கன்னட நாட்டையும்,
ஒவ்வொருவருக்கும் மொழி வழி மாநிலமாக பிரித்து கொடுக்கப்பட்டது. ஏதோ நாடு பிரித்து கொடுக்கப்பட்டது போல் இவர்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து நின்றார்கள் 1956. ஆனால் அங்கு நடந்தது அதுவல்ல. அதுவும் இந்தியாவின் கீழ் நிர்வாகம் சிரமம் இல்லாமல் இருப்பதற்காக பிரித்து கொடுக்கப்பட்டதுதான் மாகாணத்திலே இருந்து மாநிலமே தவிர அது ஒன்றும் தனித்த தேசத்திற்கான அடையாளம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒன்றும் தனி தேசத்திற்கான அடையாளம்லாம் இல்லை. சுயாட்சி தனி தேச கோரிக்கையை விட்டாச்சு. திராவிட நாடு திராவிடருங்கிற கோரிக்கையை விட்டாச்சு. தமிழர்களுக்கான உரிமையை பெற்று தருவதில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னணியிலே நிற்கிறது என்று சொல்லியாச்சு. இதோ எங்கள் அன்பிற்கினிய அக்கா குயிலி நாச்சியார் சொன்னாரே, கண்ணகி கோட்டத்திற்கு போவதற்கு வழி இல்லை என்று. கண்ணகி கோட்டத்திற்கு நாங்கள் எல்லாம் மேலே ஏறி போய்விட்டோம். கீழே இறங்கி வருவதற்கு 4 சக்கர வாகனத்தை மலையாளி இயக்க மறுத்து விட்டான். போகும் பொழுது கூட்டிக் கொண்டு போனான், வரும் பொழுது மலையாளிகளை மட்டும் ஏற்றிக்கொண்டே வந்தான். என்னோடு தான் தோழர்கள் வந்தார்கள், ஏதோ புலவர் வந்திருந்தார். நாங்கள் எல்லாம் மேலே ஏறி விட்டு கீழே இறங்குவதற்காக பார்த்தோம். இறங்குவதற்கு மலையாளிகள் யார் என்று பார்த்து வண்டியிலே ஏற்றி கொண்டு வந்தானே தவிர தமிழர்கள் ஒருவனையும் கண்ணகி கோவிலிலே இருந்து கீழே இறங்கி வருவதற்கு அவனுக்கு மனமில்லை. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்னுடைய இனம்தான் முக்கியம் என்று சொல்லி மலையாளிகளை மட்டும் அந்த ஜீப்பில் ஏற்றிட்டு வர்றேன். நாங்கள் எல்லாரும் சாலை மறித்து நடுமலையில் உட்கார்ந்து போராட்டம் பண்ணி காவல்துறை தான் கொண்டு வந்து அவனது வாகனத்திலே எங்களை கீழே இறக்கினானே தவிர அப்பொழுது கூட மலையாளிகள் சற்று கூட அசைந்து கொடுக்கவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு இன உணர்ச்சி பாருங்க. அந்த கண்ணகி கோவிலுக்கு சாலை அமைப்பதற்கு கூட தமிழக அரசிற்கு வக்கில்லை. இந்த திராவிடர்களுக்கு வக்கில்லை. இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு துப்பில்லை. ஆனால் நேற்று செத்த கலைஞருக்கு மறுநாள் கட்டடம் கட்டிட்டான் பல கோடியில். நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணோம். தேவோட்டக்காரனும் காரைக்குடிக்காரனும் சேர்ந்து மருதுபாண்டியர்களுக்கு அந்த கட்டடம்லாம் இடிஞ்சு கிடக்கு. மருதுபாண்டியர்கள் போர் பயிற்சி பெற்ற அந்த சங்கரபதி கோட்டைங்கிற இடத்துல அந்த கட்டடம் இடிஞ்சு கிடக்குன்னு நான்லாம் ஒரு நாள் பட்டினி போராட்டம் நடத்தி அதை அறிவிக்க சொல்லி போராடினேன். சிவகங்கையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் குணசேகரன் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இதை முன்மொழிந்தார். 110 விதியின் கீழே அந்த அம்மா வாசிச்சு. இன்னைக்கு ஜெயலலிதா செத்தே 10-15 வருஷம் ஆச்சு. ஜெயலலிதா செத்து 10-15 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த கட்டிடத்தில் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை. யாருக்கு? மருதுபாண்டியருக்கு. கண்ணகி கோயிலுக்கு பாதை அமைக்க கூடாதுன்னு சொன்ன மலையாள தேசத்திலிருந்து ஒருத்தன் இங்க முதல்வராக இருந்தான். நீங்க சொன்ன 4 சாதியில ஒரு சாதி மேனன் சாதி. எம்ஜி ராமச்சந்திரன்ங்கிற மேனன் இங்க முதலமைச்சராக இருந்தான். செத்த மக்கள் போற வர்ற இடத்துல பொது மேடை அமைச்சு அவனுக்கு இதுவரையும் மிகப்பெரிய சமாதி தொட்டு கும்பிட்டு போற மாதிரி வச்சிருக்கான். 2000-3000 ஆண்டுகள் அல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனது கண்ணகி பாண்டியன் நெடுஞ்செழியன் இடத்திலே தேராமன்னா செப்பூதுடைய என்று சொல்லி தனக்கான நீதியை கேட்ட கண்ணகி போய் பார்ப்பதற்கு கூட அங்கு பாதை அமைக்கப்படவில்லை. இப்பதான் தோணுது, ஒருவேளை உண்மையிலே கோவலன் இருந்திருந்தா, கண்ணகி இருந்திருந்தா, ஏண்டா கண்ணையா பிறந்தோம் பேசாம கலைஞரா பிறந்திருக்கலாமேன்னு நொந்திருப்பான். கலைஞரா பிறந்திருந்தா கூட தனக்கான அடையாளங்கள் இந்த மண்ணில் இருக்கு. கண்ணையா பிறந்து மன்னனை நேருக்கு நேர நெத்திக்கு நெத்தி நின்று கேள்வி கேட்ட கண்ணையினோட நிலைமை அதை விட மோசமா இருக்கு. என் தங்கச்சி எங்க தெரு பிள்ளைகளுக்கெல்லாம் டியூஷன் எடுப்பான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்படி படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது முதலில் விமானத்தை கண்டுபிடித்தது யார் என்ற கேள்வியை என்னுடைய தங்கை அந்த பிள்ளைகளிடத்தில் கேட்டார்கள். நான் உட்கார்ந்து வேறொரு வேலை பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாரும் கேட்கும் பொழுது ஒரு 15 பிள்ளைகள் இருப்பார்கள். அத்தனை பேரும் சரியாக சொன்னார்கள். ரைட் சகோதரர்கள். உடனே முதலில் விமானத்தை கண்டுபிடித்தது யார்? ரைட் சகோதரர்கள். நான் இங்கிருந்து ராங் சகோதரர்கள் சொன்னேன். என் தங்கச்சி கோவம் வந்துருச்சு. ரைட் சகோதரர்கள் சரியா தானே சொல்லி இருக்கு. முதல்ல விமானத்தை கண்டுபிடிச்சது
நீங்க ராங் சகோதரர்கள் சொல்றீங்கன்னு. இல்லம்மா, முதல்ல விமானத்தை கண்டுபிடிச்சதா 18ஆம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிச்சதா சொன்னேன். ரைட் சகோதரர்கள், இல்லம்மா, முதல்ல விமானத்தை கண்டுபிடிச்சவன் இதோ எங்கள் கண்ணை கோவிலுக்கு நீ ஒரு முறை போவதற்காக கீழே ஒரு பழங்குடி மக்கள், தமிழ் இனக்குழு மக்கள் அந்த இடத்திலே வாழ்கிறார்கள். அவர்களுடைய முன்னோர்கள் நாட்டுப்புற பாடல் வழியாக தொடர்ச்சியாக கடத்தி கொண்டு வந்தார்கள். ஐயோ, இத்தனை கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடத்திற்கு கண்ணை எப்படியடா நடந்து போனா என்று கேட்டால் அவள் நடந்து போகவில்லை, புஷ்பரக விமானத்திலே ஏறி மறைந்து போனாள் என்று சொன்னார்கள். கண்ணகி கோவலன் காலத்திலேயே தமிழ்நாட்டினுடைய விமானம் விண்ணேறிப்பாறைக்கு பறந்தது என்ற வரலாறு தமிழர்கள் தங்களை தற்காத்து தன்னுடைய வரலாறை கடத்தி கொண்டு வர மறுத்ததினால் வீணாகி போய்விட்டார். உண்மையா இல்லையா? இன எழுச்சிய திராவிடம் மழுங்கடிக்கிறான் ஒரு பக்கம், இன எழுச்சிய திராவிடம் ஒரு பக்கம் மழுங்கடிக்கிறான், ஆரியம் ஒரு பக்கம் மழுங்கடிக்கிறான், தமிழனும் ஒரு பக்கம் மழுங்கடிக்கிறான். ஏன்னா திராவிடனுக்கு ஆரியனுக்கு இவன் சால்ரா போடுறான். பிஜேபியில் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தொடர்ச்சியா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டு வருது. அப்படியே இங்க மேடையில் உட்கார்ந்திருக்கிற எல்லாருக்கும் பொறுப்பு அறிவிச்சாச்சு. முதல்ல தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பொறுப்பு அறிவிச்சாங்க. அங்கே தொடங்கி அக்கா சொன்னாங்கல்ல, நான் நாடாருன்னு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் பகுதிகளெல்லாம் நாடார்குடி நிறைய இருக்கு. அவனை பாஜகவில் சேர்த்து விட்டுட்டோம்னா வாக்குகள் அறுவடை செஞ்சிடலாம்னு முதல்ல நாடார்குடியில் தொடங்கினேன். நாடார்குடியில் தொடங்கி போய்கிட்டு இருக்கும்போது 10க்கு 10 சட்டமன்ற தொகுதியும் அங்கிட்டு கவுண்டமார்க்கு ஜெயிச்சுட்டாங்கன்னு அறிவு போறது. திமுக ஒரு சீட்டு கூட விழுகலைன்னு. டேய், கவுண்டமார்க்கு தான் நிறைய இருக்காங்க போல அப்படின்னு கொங்கு வேளாள கவுண்டருக்கு அடுத்து அண்ணாமலைக்கு பொறுப்பு தூக்கி கொடுத்தேன். அடுத்து திடீர்னு பார்க்குறேன், அடுத்து இருக்கிறதுலே எதிராக நல்ல சாதி நிறைய கூட்டம் இருக்கிற சாதின்னு பார்க்குறேன். இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு தூக்கி இந்த தேவமார் கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டேன். அடுத்து ஒரு தேவேந்திரர் கொடுப்பேன், அடுத்து ஒரு வெள்ளாளர் கொடுப்பேன், அடுத்து ஒரு கோனாரு கொடுப்பேன். இங்க சிக்கல் என்ன தெரியுமா? இங்க கோனாருக்கு கொடுக்கும் பொழுது கோனார் தன்னை யாதவர் என்று மாற்றிக்கொள்கிறார்கள். பிஜேபியில் சீட்டு வாங்கணும்னா இங்க யார் கோனாருங்கிற பேர்ல இல்ல. கோனார் தமிழ் உரைன்னு ஒன்று மதுரையில் இருக்கு, சகோதரருக்கு தெரியும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில வெற்றி அல்லது கோனார் இந்த நோட்ஸ் சொல்லுவோம்ல, வெற்றி அல்லது கோனார் இந்த 2 நோட்ஸ்ல ஒன்று தான் வாங்கி படிக்கணும். மலக்கோனார் சந்தனங்கிறது இன்னைக்கு வரையும் மதுரையில் மணக்கு. மலக்கோனாரை விட்டாச்சு, மலக்கோனார் சந்தனத்தை மறந்தாச்சு. கோனார் உரைய அதை விட பெருமைப்படுறதுக்கு தமிழினத்தில் வேற எதுவும் இல்லை. அந்த இனத்தினுடைய பெருமையை கோனாருங்கிறத மறந்தாச்சு. இதே மதுரைக்குள்ள யாதவர் கல்லூரியும் யாதவர் பள்ளியும் தொடங்கியாச்சு. கேட்டா நாங்கள் யாதவர், கிருஷ்ணன் யாதவர்னா. அடே, முல்லை நிலத்தின் மன்னர்கள் நீங்கள், முல்லை நிலத்தின் மன்னர்கள் நீங்கள், இடையர்கள் நீங்கள், இடைநிலத்தின் மன்னர்கள் நீங்கள். நீங்கள் இடையர்களாக மன்னர்களாக கோன்களாக இருங்கள். ஒரு பொழுதும் நீங்கள் யாதவ் என்று சொல்லி ஆடு மாடு மேய்ப்பவனாக மட்டும் சுருங்கி போகாதீர்கள் என்று சொன்ன கைதட்டாதிய கொலமரட்டல் விடுறேன் கோனார்ல இருந்து. ஏண்டா நாங்க இந்தியாங்கிற ஒரு பெரிய நாட்டுக்குள்ள ஒரு பெரிய சாதியா போற நினைக்கிறேன், நீ எங்களை கோனாருன்னு சொல்லி இங்க சிறுபான்மை ஆக்கி ஓன் சாதியை பெருசுபடுத்திக்கிற நினைக்கிறியான்னு சொல்றேன். இன்னொருத்த சொன்னையா, தமிழ் இன எழுச்சிங்கிறது குடிகள் ஓர்மையில் தான் இருக்குன்னா குடிகள் முதல்ல தமிழ் குடியா உணரணும். குயவர்கள் நீங்கள் உடலிலே அணிந்திருக்கும் பூணல் தான் மகத்துவமானது. பார்ப்பான் உடம்பிலே இருக்கும் பூணலுக்கு அவ்வளவு மகத்துவம் அல்ல. ஏனென்று சொன்னால் உழைக்கும் வர்க்கம் உங்களுக்கு ஆக்கப்பட்ட நூல் தான் புனிதமான நூல். அந்த நூலை அணிந்திருக்கக்கூடிய குயவர்களே, நீங்கள் வரக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பிலே குயவர் என்று பதிவு செய்யுங்கள் சொன்னேன். இல்லை இல்லை, குலாளர்னு பதிவு செய்வேங்கிறேன். ஏண்டா குலாளர்னு பதிவு செய்வேன்னு கேட்டால் இந்தியா முழுசு குலாளர் தான் இருக்காங்கண்ணா. எங்கள் ஊரில் ஒரு பொருளி வந்துச்சு, ராஜ கண்ணப்பனு லல்லு பிரசாத் யாதவும் சம்மந்தியாக போகிறாங்கன்னு. உண்மையிலேயே ராஜ கண்ணப்பனு இதே ராமநாத தொகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ கண்ணப்பன் கோனாரு லல்லு பிரசாத் யாதவ்ங்கிற யானாரு சம்மந்தியாக போகிறாங்கன்னு. ஏன்டான்னு கேட்டதுக்கு நாங்கள் யாதவ் இல்லை அப்படின்னா. பெரிய கொடுமை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆடு மாடு மட்டும் மேய்க்கும் கூட்டம் அல்ல அவர்கள். ஆயர்குலம், ஆயர்குல பெண்கள் யாரை திருமணம் செய்வார்கள் தெரியுமா? மாடுகளை காட்டு விலங்குகளாக இருந்து கட்டுக்கடங்காமல் காளைகளாக இருந்து வெறி பிடித்து குத்தி குதிரை எறியக்கூடிய பெரும் பெரும் காளைகளை எல்லாம் உழவுக்கு பழக்குவதற்காக அடக்கி கொண்டு வந்து
ஜல்லிக்கட்டு என்ற பெயரிலே நடத்தி கொடுத்தார்களே கோனார்கள், ஆயர்கள், அவர்களைத்தான் திருமணம் செய்வார்களே தவிர கோசாயில கடந்த கிருஷ்ணமயனை திருமணம் செய்ய மாட்டாங்க. சாணியல்னவனை திருமணம் செய்ய மாட்டாங்க. ஆடு மாடு மேய்ச்சவனை திருமணம் செய்ய மாட்டாங்க. இந்த அக்கா சொன்னாங்களே குறும்ப கவுண்டர்னு ஒருத்தன், கவுண்டருங்கிற பேர்ல குறும்ப கவுண்டர் மட்டும்தான் இருக்கு. இல்ல இல்ல ஒக்காளிக்க கவுண்டரு எங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு 10-15 கவுண்டர் இருக்கான். அதுல 2 கவுண்டர் தான் தமிழ் சாதி. வேட்டுவ கவுண்டரு, அப்புறம் இந்த பூலுவ கவுண்டர்னு ஒரு கவுண்டர் தமிழ் சாதி, அப்புறம் இங்கே வெள்ளாள கவுண்டரு, இந்த பக்கம் வந்தால் வன்னிய கவுண்டர்னு ஒரு 4-5 சாதி தான் தமிழ் சாதி. மற்ற எல்லாமே வேற வேற இனத்தை சேர்ந்த சாதி. நேர வந்து நாங்கள் தங்குறதுக்கான விடுதிக்கு போனோம். அப்படியே இது மாதிரி பெரிய பதாகைகள் இந்த ஓரம் ஃபுல்லாக எல்லாம் நம்மளால மீசையை முறுக்கிட்டு பதாகை முழுசும் மறவர்குல மாணிக்கங்கள் மறவர்குல மாணிக்கங்கள் எழுதியிருந்தாங்க. பாடுறா நம்மளால எப்படி இருக்காங்கன்னு. அப்படி இங்கிட்டு திரும்பினா தேவாங்கு செட்டியார் பள்ளிக்கூடம்னு ஒன்று இருக்கு. பெரிய கட்டடம், பல ஆயிரம் கோடிக்கு போகும். இந்த பதாகை 10,000 கூட போகாது. இதுல என் பேரை பதிச்சு வச்சுட்டு இந்த ஊருக்குள்ள பெருமைப்பட்டு நிக்கிறேன். அப்படியே அதுக்கு நேர் எதிரா தேவாங்கு செட்டியாருக்கு மிகப்பெரிய பள்ளிக்கூடம் இருக்கு. கொஞ்சம் தள்ளி போனா 24 மலை தெலுங்கு செட்டியாருக்கு மிகப்பெரிய மண்டபமும் கட்டடங்கள் இருக்கு. ஆனா பதாகையில மட்டுமே தமிழ் சாதியுடைய பேர் இருக்கு. யோசிச்சு பாருங்க. இவன் எதுவா அடையாளப்படுத்திக்கிற விரும்புறான்னா, இப்போ ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க, அனைத்து செட்டியார்கள் ஒருங்கிணைந்த மாநாடுன்னு. எங்க பக்கம் இருக்கிற நகரத்தார்களை தவிர எல்லாரும் போயிட்டான். காந்தி வாணிப செட்டியாரா, வணிகம் செய்யறதுனால வாணிப செட்டியாரா. எங்க ஊர்ல செக்காட்டுறவங்க எல்லாம் வாணிப செட்டியார்னு காந்தி படத்தை வச்சிருந்தா பரவாயில்ல. தமிழ் செட்டியார்களும் காந்தி படத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டான், மோடி படத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டான்னா நாங்கெல்லாம் செட்டியார்கள். சிக்கலை பாருங்க. தமிழ் குடிகளை ஒருங்கிணைக்கிறதுல சிக்கல் இல்ல. இந்த அன்பு சகோதரர்கள் ஒரு கோரிக்கை முன்னெடுத்து வச்சிருந்தாங்களே, முக்களத்தோர் என்று எங்களை அறிவி, கல்லர் மறவர் அகமுடையவர்களை இணைத்து முக்களத்தோராக அறிவித்து விடு. தேவேந்திர குல வேளாளர்களே இருக்கக்கூடிய 7 பிரிவுகளை ஒன்றிணைத்து, தேவேந்திர குல வேளாளர்களை இருக்கக்கூடிய 7 பிரிவுகளையும் ஒன்றிணைத்து எங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவித்து விடு. சின்ன சின்ன பிரிவுகளை எல்லாம் இணைத்து இணைத்து எங்களை எல்லாம் ஒரே பிரிவாக அடக்கிவிடு, எங்களை எல்லாம் ஒரே வட்டத்திற்குள் அடைத்து விடு, நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைய விரும்புகிறோம் என்று சொன்னார்களே. இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். கல்லர் மறவர் அகமுடையர் அத்தனை பேரும் நீங்கள் ஒன்றாக இணைந்து நில்லுங்கள். இணைந்து முக்களத்தோர் என்ற பட்டத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். தேவேந்திர குல வேளாளர்களே 7 பேரை சேர்த்து நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று நீங்கள் பட்டங்களை வாங்கிக் கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய கல்லவர்கள் ஈச நாட்டு அந்த இந்த சொல்ற எல்லா சாதியும் 4-5 சேரு, 5-6 சேரு, 7-8 சேரு, மொத்தத்துக்கு ஒரு 10-15 சாதிக்குள்ள அடக்கு. 10-15 சாதியை ஒன்னா கொண்டு வந்து தமிழ் இனத்துக்குள்ள அடக்கு. அடக்குங்கடா, அதைத்தான் கேட்கிறேன். அடக்கு. வெள்ளாளர்ல 156 பிரிவுங்கிறேன். 156 பிரிவா வெள்ளாளர்ல மொத்தம் 156 பேரை ஒன்னா சேர்ந்து ஒரு மண்டபத்தில் நிக்க சொன்ன மாட்டேங்கிறான். யோசிச்சு பாருங்க. 4 பேர் சேர முடியல. பிரிவே 156 பிரிவு வச்சிருக்கேன். இங்க சிக்கல் என்னன்னா, இன எழுச்சியை தடுப்பது திராவிடம் என்று எப்படி சொல்கிறோமோ, இன எழுச்சியை தடுப்பது எப்படி ஆரியம் என்று சொல்கிறோமோ, அதே போல்தான் இன எழுச்சியை தடுப்பது இந்த புரிதலற்ற சாதியம். சாதியினுடைய வரைவை, சாதியினுடைய கோட்பாடை, சாதி எதற்காக உருவானது, எப்படி உருவானது, இந்த சாதி சண்டை போட்டுக் கொள்வதற்கா, சாதி சமரசம் செய்து கொள்வதற்கா, சாதி சல்லாபம் செய்து கொள்வதற்கா, சாதி எல்லாத்தையும் வாங்கி அனுபவித்துக் கொள்வதற்கா என்று நீங்கள் ஒருமுறை திருப்பி பார்த்தால், இந்த சாதிகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரே இனத்தோடு இணைத்து விடுவோம் என்ற எண்ணம் தான் மேலோங்கும். அதுதான் தமிழ் இனத்திற்கு எழுச்சியை உண்டாக்கும். உண்மையா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாகாணம் பிரிச்ச மாதிரி பிரிச்சு வச்சிருக்கேன். உண்மையிலேயே தமிழர் விடுதலை அடைகிறது மட்டும்தான் நமக்கான ஒரே வழி. காரணம் என்ன தெரியுமா? இந்த மாநிலத்தில் சுயாட்சி, இந்த கூட்டாட்சி தத்துவம்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? மீண்டும் நிர்வாகத்தில் இருந்து உரிமை கேட்பது, நிர்வாகத்தில் இருந்து பங்கீடு கேட்பது, கல்வியிலே உரிமை கேட்பது, அவர்களிடத்திலே லோக் ஆயுதா என்ற பெயரிலே காசு கேட்பது, எங்களுக்கு நீரை கொடுங்கள், எங்களுக்கு நிலத்தை கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்பது. ஆனால் நீங்கள் எங்களுக்கான தேசத்தை கட்டமையுங்கள், இல்லை என்றால் நாங்கள் கட்டமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், தமிழர்கள் இழந்து நிற்கக்கூடிய 1,00,000 சதுர கிலோமீட்டர்
காடுகளையும் நம்முடைய வளங்களையும் மலையாளிகளிடமும் கன்னடர்களிடமும் தெலுங்கரிடமும் இருந்து ஒட்டுமொத்தமாக பிரித்து ஒரு பெரும் தேசம் படைக்கும் பொழுது இந்தியாவினுடைய இருந்து பிரிந்து போன பெரிய தேசத்திலே தமிழ் தேசம் ஒன்றுதான் இருக்கும். அதுதான் இந்த இனத்திற்கு சரியாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் இந்த இனத்திற்கு சரியா இருக்கும். இங்க என்ன தெரியுமா சிக்கலே, உங்களை இந்தியர்னு பதிவுறேன், சான்றிதழ் உங்களை நேஷனாலிட்டின்னு கேட்டா இந்தியருங்கிறேன், இவர் அகமுடையாருங்கிறேன், அவரை பல்லருங்கிறேன், இன குழுவினுடைய அடையாளத்தை கூட பதிகிறேன், மாநிலத்தை பதிகிறேன். பல இடங்கள்ல என்ன மாநிலம்னு கேட்கிறேன், சான்றிதழ் இல்லை. தமிழ்நாடுன்னு எழுதுறதுக்கான அங்கீகாரம் கூட கிடைச்சிருச்சு, இந்தியர் எழுதுறதுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, தமிழ்நாடுன்னு எழுதுறதுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, சாதி எழுதுறதுக்கு அடையாளம் கிடைச்சிருச்சு, நான் தேவட்டக்காரன் தூத்துக்குடிக்காரன் எழுதுறதுக்கு கூட அடையாளம் கிடைச்சிருச்சு. ஆனால் எந்த சான்றிதழிலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சான்றிதழிலும் தன்னை தமிழர் என்று பதிவதற்கு ஒரு இடம் கூட அவன் விட்டு வைக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு இடம் தன்னை தமிழர் என்று சொல்வதற்கு ஒரு இடம், சாதி சான்றிதழில் ஒரு இடம். அந்த சாதியில கூட தமிழ் அகமுடையார்னு பதியம் இருக்கிறான், இந்த அகமுடையார் தான் பதிகிறான். தமிழ் நாடார்னு பதியம் இருக்கிறான், இந்து நாடார் தான் பதிகிறான். தமிழ் பல்லர்னு பதியம் இருக்கிறான், இந்து பல்லர் தான் பதிகிறான். அப்படியானால் இனிவரும் சாதிவாரி கணக்கெடுப்பிலே நாம் எப்படி பதிய வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சமாக தன்னுடைய சாதி அடையாளத்தை நீங்கள் போடும் பொழுது, நான் தமிழ் சாதியை சார்ந்தவன், நான் தமிழ் இனத்தை சேர்ந்தவன், என்னுடைய சாதி இந்த தமிழ் இனத்திற்கு சொந்தமான சாதி, இது இருப்பதனால் தான் நான் தமிழர் என்ற அடையாளம் இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றினால், இதோ அண்ணன்மார்களே, நீங்கள் போடும் பொழுது நாடார் என்று பதிவதற்கு முன்னால் இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார் என்று பதிவதை நீங்கள் தவிர்த்து விட்டு தமிழ் நாடார் என்று பதிவு செய்யுங்கள், தமிழ் அகமுடையர் என்று பதிவு செய்யுங்கள், தமிழ் கோளார் என்று பதிவு செய்யுங்கள். இது மட்டும்தான் இந்த இனத்திற்கான விடுதலைக்கான முதல் அச்சாரமாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒரே ஒரு முறை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஜாதி ஒழிப்பும் தேவையில்லை, சாதி வளர்ப்பும் தேவையில்லை. இனம் என்ற ஒற்றை நோக்கத்தோடு முன்னேறி வரும் பொழுது இங்கு இனங்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கு பல்வேறு ஜாதிகள் ஒளிந்து இனங்களாக மாறி நிற்கும். இனங்களாக மாறி நின்றதற்கு பிறகு ஜாதிகள் என்பது அங்கு தேவையற்று போய் நிற்கும். ஈழத்திலே ஜாதி ஒழிப்பதற்காக எந்த ஈவேராவும் பிறக்கவில்லை, எந்த தெலுங்கர்களும் அங்கு சென்று மடைமாற்றி அங்கு சாதியை ஒழிக்க வேண்டும் என்று போராடியதில்லை. இதுவரை அவர்கள் சாதிய பட்டங்களாகவே இருக்கிறது. ஆனாலும் அங்கு சாதிய வேற்றுமைகள் இல்லை. ஏனென்று சொன்னால் அங்கு இனம் விடுதலை பெறுவதற்கான தேவை மட்டுமே இருந்தது. தமிழ் இனத்திற்குண்டான அத்துணையும் அளிக்கப்பட்டு விட்டது. இங்கு சாராய கடைகள் தெருவுக்கு தெரு துறக்கப்பட்டு விட்டது. ஆனால் கல் இறக்குவதற்கு தடை ஏற்படுத்தப்பட்டு விட்டது. சாராய கடைகள் தெருவுக்கு தெரு திறக்கப்பட்டு விட்டது, கல் இறக்குவதற்கு தடை செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். தமிழர்களுக்கான தேவைகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே இருந்து போக வேண்டுமே தவிர, தமிழ்நாட்டிலே இருந்து போவது அத்துணையும் கனிமவள கொள்ளைகளாகவே இருக்கிறது. அருமையாக சொன்னார் எனது சகோதரர். கனிமவளத்தை வெட்டி எடுக்கும் போது மதுரைக்குள்ள உடனடியாக முக்குளத்தோர் எழுச்சி கழகம் போய் நின்றுச்சுன்னா, அது நம்ம பெரியப்பா தான்டா, அதுல ஏன்டா ஊடல வந்து நிக்கிறேன்னு சித்தப்பன் சொல்லுவேன். பரமக்குடியில் டோல்கேட் போட்டிருப்பேன், டோல்கேட்டில் கட்டணம் அதிகமாக வசூலிக்கிறாங்கன்னு சொல்லி எங்கள் ஐத்தான் பீமா வண்டியை போய் நின்னா, அதை எடுத்திருக்கிறது மாமா தான்டா எடுத்திருக்காரு, இங்கே வந்து ஏன்டா பிரச்சனை பண்ணுறேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, இது எல்லாம் சப் கான்ட்ராக்ட் தான். முதலாளி நீங்க இல்லை, உங்க மாமா முதலாளி இல்ல, உங்க சித்தப்பா முதலாளி இல்ல. டோல்கேட் எடுத்திருக்கிற மகாராஷ்டிரா பெரும் பெரும் கார்பரேட். ஆனா அவன் உங்களுக்கு உள்ளூர்ல எந்த சாதி கூட்டம் அதிகமா இருக்குன்னு பார்த்து அந்த சாதி கூட்டத்துக்கு தூக்கி கொடுத்துருவேன். நாங்குநேரிக்கு போனா நாடாருக்கு கொடுத்துருவேன், ஆலங்குடி போனா நாடாருக்கு கொடுத்துருவேன், தூத்துக்குடி போனா தேவேந்திரருக்கு கொடுத்துருவேன், விருதுநகர் வந்தா மறவருக்கு கொடுத்துருவேன், காரைக்குடிக்கு போனா செட்டியாருக்கு கொடுத்துருவேன். எல்லாருக்கும் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு காசை மட்டும் வசூல் பண்ணி வலிச்சு நக்கிட்டு போயிடுவேன். இதை ஒரு முறை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படியானால் இந்த இனம் எழுச்சி பெறுவதற்கு, இந்த இனம் விடுதலை பெறுவதற்கு 1938 இருந்து போராடியும் இன்னும் கிடைக்கவில்லையே. ஏனென்று சொன்னால் நம்மை சுற்றி உள்ள இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் ஒரே ஒரு முறை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஒவ்வொரு போராட்டமும் எழும் பொழுது ஜெய்ஹிந்த் கோஷங்கள் எழுப்பப்படுகிறது. இங்கே இன விடுதலை பேசப்படும் பொழுதெல்லாம் அங்கு பாரத் மாதா கி ஜெய் என்று எழுப்பப்படுகிறது. பாரத் மாதாவிற்கு ஜெய் என்று சொல்லும் பொழுது அதை மறுப்பதற்கு தமிழர்கள் தமிழ் தாய் வாழ்க என்று சொல்வதற்கு தயாராகுவதற்கு முன்னாலே இங்கே திராவிட மாடல் குறுக்கிட்டு திராவிட நாடு என்று வெற்று கூச்சல் போடுகிறது.
ஒன்று ஆரியமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் திராவிடமாக இருக்க வேண்டும். ஆரியமும் திராவிடமும் இணைந்து ஒரு முறை கூட தமிழர்களுக்கான அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறது. இதோ நீங்கள் சொன்னது போல் தமிழ் சாதிகளாகவே இணைந்து வாருங்கள், தமிழ் சாதிகளாக இணைந்து இனத்தோடு நில்லுங்கள், தமிழ் சாதிகளாக நில்லுங்கள். நாட்டுக்கோட்டை நகரத்தார் வாணிப செட்டியாரை விரட்டி விட்டு அந்த தொழிலை கைப்பற்றட்டும். மதுரையிலே இருக்கக்கூடிய அகமுடையார்கள் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மார்வாடிகளை விரட்டி விட்டு நகைக்கடைகளை எடுக்கும் வேலைகளை நீங்கள் செய்யுங்கள். இதோ எங்கள் தேவகோட்டை காரைக்குடியிலே இருந்து கொங்கு மண்டலத்திற்கு வேலைக்கு போனான். 5 வருடம் கழித்து நானும் பின்னால் வேலைக்கு போனேன். என்னவன் என்னடா வேலை செய்கிறான் என்று பார்ப்பதற்கு முன்னால் போகும் வழியெல்லாம் மார்வாடிகளும் மலையாளிகளும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் கடை வைத்திருந்தார்கள். அவர்கள் வைத்திருக்கும் கடை என்னவென்று பார்த்தேன். உணவகத்தை வைத்திருந்தான் மார்வாடி, எலக்ட்ரிக்கல்ஸ் பொருளை வைத்திருந்தான் மார்வாடி, மின்சாரத்திற்கு தேவையான அத்துணை பொருளையும் வைத்திருந்தான். ஜவுளி கடை அவன் தான் நடத்தினான், துணி கடை அவன் தான் நடத்தினான், ரெடிமேட்ஸ் எல்லாம் அவன் தான் நடத்தினான். இவ்வளவு தொழிலையும் இவனே நடத்தினானே. என்னுடைய மாமன் மச்சான்கள் ஐத்தன் தம்பிகள் எல்லாம் இங்கே இருந்து கொங்கு மண்டலத்திற்கு வேலைக்கு வந்தானே. இவன் எங்கே வேலைக்கு வந்திருக்கிறான், இவன் என்ன வேலை செய்கிறான் கேட்டால் ஊருக்குள்ளே தொழில் செய்கிறேன் என்கிறான். ஸ்கார்பியோ காரில் வருகிறான், பெரும் பெரும் வீடுகள் கட்டி இருக்கிறான். தேவகோட்டையில் இருந்து போனவன் எல்லாம் எங்கடா போகிறான் என்று நான் ஒரு முறை போய்க் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே பார் என்று ஒன்று இருந்தது. என்னடா இந்த இடத்துல பார்க்க சொல்கிறார்களே என்று எட்டி பார்த்தேன். என் தேவகோட்டையில் இருந்து போன என் இனமான என் சொந்தங்கள் எல்லாம், என் சாதி சனங்கள் எல்லாம் பார் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன், ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எச்சி கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்கேன், காரி துப்புற இடத்துல கையை வச்சு வலிச்சு அள்ளிக்கிட்டு இருக்கேன், ஊருக்குள்ள ஸ்கார்பியோ ஓட்டுறேன், அவன் கக்கிற வாந்திய கோவையில் நின்று தொடச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன், மார்வாடி அங்கிருந்து வர்றேன், மகராசனா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கோத்தகிரிக்கு ஏறணும்னா அங்கே தோடரின மக்களோ, அங்கே நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய பழங்குடியின மக்களோ யாராவது இருப்பேன், அங்கே இருளர் இருப்பேன் பார்த்தா எவனும் இல்ல. அங்க ஜெயினும் மார்வாடியும் காப்பி தோட்டத்தையும் அங்க டீ தோட்டத்தையும் எல்லாம் எடுத்து அவன் கையில வச்சு அவன் ரோஜா போகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவ்வளவு பேர் இடையில இவன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். இறுதியா ஒண்ணு சொல்றேன். இந்த கண்ணன் தேவன் டிவி யாரோ பேசும்போது சொன்னாங்க, ராவணகுமார் சொன்னாரு, கண்ணன் தேவன் டீ. அந்த கண்ணன் தேவன் டீயோட கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். வெள்ளைக்காரன் வர்றாயா, துறச்சி வர்றா, ஒரு தேயிலை தோட்டம் அமைக்கணும்னு முடிவு பண்றா, அதுக்கான இடத்தை தேர்வு செய்யறா. ஊட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க தமிழர் 2 பேர். ஊட்டி கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சு, இந்த இடம் தேயிலை தோட்டம் போடுறதுக்கு நல்லா இருக்கு, இந்த இடத்துல தேயிலை தோட்டத்துக்கு சரியா வரும் சொல்றாங்க. உடனே அந்த இடத்தை தேர்வு செஞ்சு தேயிலை தோட்டம் தொடங்கி மிகப்பெரிய நிறுவனமா மாறிடுச்சு. மிகப்பெரிய நிறுவனமா மாறி ஏற்றுமதி தொடங்க போற நேரத்தில் இந்த 2 பேரும் போனாங்க. புரோக்கர் கமிஷன் கூட கொடுக்கல தமிழங்களுக்கு. எங்க நாங்க தானே இடத்தை காட்டினோம், நாங்க தானே கூட்டிட்டு போனோம், நாங்க தானே கையகப்படுத்தி கொடுத்தோம், எல்லாம் உங்கள்கிட்ட தானே கொடுத்தோம். நீங்க வாட்டுக்கு எங்களுக்கு எந்த வெகுமானமும் செய்யாம தேயிலை தோட்டத்தை ஆரம்பிச்சு தேயிலை உற்பத்தியை தொடங்கிட்டீங்களே, எங்களுக்குன்னு என்னங்க அங்கீகாரம் இருக்குன்னு கேட்கும்போது, உன் பேர் என்னன்னு கேட்டேன், கண்ணன் சொன்னேன். உன் பேர் என்னன்னு கேட்டேன், இன்னொருத்தனை தேவன் சொன்னேன். என்னோட நிறுவனத்திற்கு கண்ணன் தேவன் பேர் வச்சு வெள்ளைக்காரன் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கேன், அவன்கிட்ட வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நன்றி.